டியூப் தமிழ் வணக்கம். உலகத்தில் எது சாதனை? இயந்திரத்தை ஸ்டார்ட் செய்தவுடன் 0 இருந்து 5வது செகண்டில் எவ்வளவு தூர வேகம் எடுக்கின்றது என்பது உலக சாதனையாக அமையும். சீனாவில் உருவாக்கப்பட்ட அதிவேக ரயில் வண்டி ஒன்று 0 இருந்து 5 செகண்ட்களுக்கு இடையில் 800 கிலோமீட்டரில் வேகம் எடுத்து அப்படியே ஓடி சென்று 200 மீட்டர் தொலைவில் எந்த விதமான குலுக்கலும் இல்லாமல் அது நின்றது. இப்படியான ஒரு பரிசோதனையில் சீனா வெற்றி பெற்றிருக்கின்றது. உலகத்தை திரும்பி பார்க்க வைத்திருக்கின்றது. இந்த ரயில்வே சிஸ்டம் மேக் லெவ் ரயில்வே சிஸ்டம் என்று அழைக்கப்படுகின்றது. இதில் சீனா போலவே ஜப்பானும் ஆற்றல் மிக்க ஒரு நாடாக இருக்கின்றது. ஜப்பானிய நிபுணர்களும் சீன நிபுணர்களும் இணைந்து மேற்கொண்ட பரிசோதனையில் இந்த வெற்றி இலக்கை அவர்கள் எட்டி தொட்டிருக்கின்றார்கள். 5.3 வினாடிகளில் இந்த வேகத்தை எடுத்திருக்கின்றது. சாதாரணமாக 8 சிலிண்டர்கள் 16 சிலிண்டர்கள் என்று கூட்டப்பட்ட அதிவேகமாக ஓடுகின்ற கார் ஓட்ட பந்தய கார்கள் உடனடியாக வேகம் எடுக்கின்ற வேகத்தை விட இது அதிக வேகம் எடுத்தது. மேக் லெவ் ரயில்வே சிஸ்டம் என்றால் என்ன? ரயில் வண்டி தண்டவாளத்தின் மேலே அந்தரத்தில் பறப்பது போல காந்த சக்தியால் அதனுடைய சில் உயர்த்தப்பட்டு மிக வேகமாக ஓடத் தொடங்கும். தண்டவாளத்தில் ரயில் வண்டியினுடைய இரும்பு சில் மோதுவதனால் ஏற்படுகின்ற உராய்வு வேகத்தை தடுக்கின்ற நிலையை தவிர்த்து இந்த வேகத்தை எட்டி தொட்டிருக்கின்றது. இந்த புல்லட் ரயில் சீனாவினுடைய கூபே மாநிலத்தில் இருக்கின்ற ஆய்வுகூடம் ஒன்றில் இதற்காக அமைக்கப்பட்ட சிறப்பான 1 கிலோமீட்டர் நீளம் அளவிலான ரயில் பாதையில் இந்த பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. காந்த விசையை பயன்படுத்தி தண்டவாளத்தில் மோதாமல் ஓடுகின்ற இந்த சில்களினுடைய வேகமானது உலக வேகத்தை முறியடிப்பதில் 3வது தடவையும் சீனா தன்னுடைய வேகத்தை தானே முறியடித்து வேக ரயில்களை நோக்கி முன்னேறி இருக்கின்றது. 800 கிலோமீட்டர் என்பது ஒரு விமானத்தின் வேகமாக இருக்கின்றது. எனவே இத்தகைய ரயில் வண்டிகளில் பயணிக்கின்ற பொழுது நாளாவட்டத்தில் விமான கட்டணங்களுக்கு இணையான அதிக கட்டணங்களை வழங்க வேண்டுமா என்பது முக்கியமான விடயம். ஏனென்றால் இந்த ரயில் வண்டிகளை காந்த சக்தி மூலம் மேலே கிளப்புகின்ற பொழுது அதிகமான வன்முறையான மின்சாரத்தை பாவிக்க வேண்டும். தொடர்ந்து இதனுடைய இயக்கம் நிறுத்தம் போன்றவற்றிற்கும் மின்சாரத்தினுடைய பாவனை மிக உச்சகட்டமாக இருக்கின்றது. அதேவேளை இதற்கான ஓடு பாதைகளை அமைப்பதற்கு பெருந்தொகையான பணம் தேவைப்படுகின்றது. விமானத்தை விட பெரும் பணம் செலவிட்டு இத்தகைய ரயில் வண்டிகளுக்கான போக்குவரத்து ஒழுங்குகளை செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. எனவேதான் செலவு கூடிய ஒன்றாக இருக்கின்றது. இப்பொழுது உலகத்தில் 2 விதமான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது. முதலாவது மேக் லெவ் சிஸ்டம், 2வது ஹைப்பர் லூப் என்கின்ற இன்னொரு முறை. இது குழாயை ஏற்படுத்தி அந்த குழாய் ஒன்றிற்கு உள்ளே காற்று இல்லாத வெற்றிடத்தை உருவாக்கி காற்றினால் வருகின்ற வேகத்தை தடுக்காமலே ரயில் வண்டி ஓடக்கூடிய வேகம் எடுக்கும். 1000 to 1200 கிலோமீட்டர்கள் மணிக்கு என்கின்ற வேகத்தில் ஓடக்கூடியதாக இருக்கும். இந்த ரயில் வண்டியின் பரிசோதனையும் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. முதலாவது மேக்லெவ் ரயில் வண்டியை உருவாக்குகின்ற பொழுது திறந்த வழியில் ஓடுகின்ற பொழுது 500 கிலோமீட்டர்களுக்கு மேல் வேகம் எடுக்கின்ற பொழுது ஏற்படுகின்ற மின்சார செலவு மேலும் பல மடங்கு அதிகமாக இருக்கும். இரண்டாவதாக ஹைப்பர் லூப்பில் இருக்கின்ற சிக்கல், குழாய்களை ஏற்படுத்துகின்ற பொழுது வெளியில் ஏற்படுகின்ற வெப்பம் குளிர் காரணமாக குழாய்கள் சுருங்கி விரிவடையும். இதனால் ஏற்படுகின்ற இடைவெளியில் காற்று லீக் ஆவதற்கு வழி பிறக்கும். இதனால் புதிய சிக்கல்கள் ஏற்படும். மேலும் இந்த ரயில் வண்டிகளில் இருக்கின்ற ஆபத்து, விபத்து ஏற்பட்டால் பயணிகளை காப்பாற்றுவது மிகவும் சிரமமானதாக இருக்கும். அதைவிட முக்கியம், அசுர வேகத்தில் ஓடி செல்லுகின்ற இந்த ரயில் வண்டி சட்டென திரும்புகின்ற பொழுது அதே வேகத்தில் திரும்பும். இதனால் பயணிகளினுடைய குடல் குமட்டல் ஏற்பட்டு தலை சுற்று, சக்தி போன்றவை ஏற்படும். விமானம் இறங்குகின்ற பொழுதும் ஏறுகின்ற பொழுதும் ஏற்படுகின்ற நிலை இந்த ரயிலினுடைய திருப்பங்களில் ஏற்படும். எனவே மனிதனுடைய உடல் இது போன்ற ரயில் வண்டிகளுக்கு ஏற்ப தயாராகி விட்டதா என்பது கேள்வி. சாதாரணமான கார்களில் செல்லுகின்ற பொழுது தலை சுற்றுகின்றது என்று கூறுகின்றவர்கள் இதில்
ரயிலில் ஏறி பயணிக்க முடியாது. உடல் ஆரோக்கியமானவர்களை பயணிக்கக்கூடிய ஒரு ரயில் வண்டியாக இருக்கும் என்பதே இதனுடைய இன்றைய நிலையாக இருக்கின்றது. எல்லோரும் ஏறக்கூடிய வகையில் தொழில்நுட்பம் எட்டி தொடப்பட வேண்டும். மனித உடல் இந்த வேகத்திற்கு தயாராக வேண்டும். விமானங்களுக்கு பதிலாக ரயில் வண்டி வேகம் எடுக்க ஆரம்பித்து விட்டது. இருப்பினும் சீனாவினுடைய இன்றைய தொழில்நுட்ப சாதனையில் இது அபார சாதனை என்றால் அது மிகை கூற்றும் அல்ல. இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துரை. வணக்கம் உறவுகளே.